முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் நிதிஷ்குமார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநிலங்களவை எம்பியாக அரசியல் வாழ்க்கையை தொடர விரும்புகிறேன் என்று நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக நிதிஷ்குமார் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாநிலங்களவை எம்பியாக அரசியல் வாழ்க்கையை தொடர விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். பீகாரில் அமையவிருக்கும் புதிய அரசிற்கு தனது வழிகாட்டுதல் இருக்கும் என்றும் நிதிஷ்குமார் அவரது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முழு தகவலை சொல்லுங்க. பீகார் முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் தன்னுடைய ராஜினாமாவை நிதிஷ்குமார் உறுதி செய்திருக்கிறார். இன்று நடைபெற இருக்கின்ற மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலில் நான் வேட்புமனுவை தாக்கல் செய்ய போவதாகவும் நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் அவர் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பது உறுதியாகி இருக்கிறது. மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட பின்னர் அவர் மத்திய அமைச்சராக பதவியேற்க கூடும் என்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. நிதிஷ்குமார் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய தொண்டர்கள் அவரது இல்லத்தின் முன்பு கூடி தங்களுடைய எதிர்ப்பையும் ஆட்சேபத்தையும் பதிவு செய்து வந்த நிலையில் இந்த அறிவிப்பை நிதிஷ்குமார் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தான் என்னுடைய நாடாளுமன்ற பயணத்தில் நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, 2 அவைகளிலும் உறுப்பினராக வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட போவதற்கு மனு தாக்கல் செய்ய போவதாக தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் பீகார் மக்களுடனான தன்னுடைய உறவு என்பது எதிர்காலத்திலும் தொடரும் என்பதை நான் உறுதியளிக்க விரும்புவதாகவும், புதிதாக அமைய இருக்கின்ற அரசுக்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் வழிகாட்டுதலையும் கொடுப்பேன் என்பதையும் நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் நிதிஷ்குமார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் என்று நேற்று முதல் வெளியான செய்தி ஊர்ஜிதம் ஆகியிருக்கிறது. நிதிஷ்குமார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அடுத்த முதல்வராக போவது யார் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நிதிஷ்குமார் தன்னுடைய மகன் நிஷாந்த் குமாரை முதல்வராக்க போகிறாரா, அல்லது அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய பாஜக முதல்வராக போகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை பாஜக முதல்வராகும் பட்சத்தில் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் துணை முதல்வராக கூடும் என்கிற ஒரு யூகங்களும் எழுந்திருக்கிறது. நிஷாந்த் குமாரை பொறுத்தவரை இதுவரை அரசியலிலோ கட்சியிலோ எந்த விதமான ஒரு பங்கையும் வகிக்கவில்லை. அவர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் கட்சியிலோ ஆட்சியிலோ எந்த விதமான தலையீடுகளும் இல்லாமல் தான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் தான் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமாருக்கு வயதாகி வருவதால் இவருக்கு பிறகு கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்துவதற்கு ஒரு வாரிசை கொண்டு வர வேண்டும் என்று அக்கட்சிக்குள்ளேயே ஒரு குரல் எழுந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நிதிஷ்குமாருடைய இந்த முதல்வர் பதவி ராஜினாமா இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டவுடன் அவர் ஒரு வலுவான இலாக்காவை கொண்ட மத்திய அமைச்சராக கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையிலே 1998 அந்த காலகட்டங்களிலே அவர் மத்திய ரயில்வே துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.